ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு 4 போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இஞ்சி துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 4 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தக்காளி 1 தக்காளி போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரட்டு 1 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது போட்டுக்கலாங்க. சுண்டல் கொஞ்சம், பீன்ஸு கொஞ்சம், இந்த காய் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. அதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 கப்பு சேமியாவுக்கு 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதையும் சேமியா போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கடாயோட சூட்லேயே அது நல்லா உதிரியாக வந்துடுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சேமியா உப்புமா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. இது நல்லா சாப்பிட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.